வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸலை வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சேவ் பண்ணுறதுக்கு. சேவ் பண்ணலாமா இல்லை சேவஸ் பண்ணலாமா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவஸ் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சேவ் பட்டன் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருக்குது. இது ரெண்டில் எதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இந்த எக்ஸல் இருக்குன்னு வைங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர்டு நெட்ஒர்க்கில், அதாவது எக்ஸல் ஃபைலை ஷேர் பண்ணிடுவாங்க. ஒரு 4-5 பேர் ஒன்றா அந்த சேம் எக்ஸல் ஃபைல்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு யூசர் வந்து சேவ் பண்ணால் மற்ற எல்லா யூசருக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் வந்து ஷேர்டு நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறது. அது மாதிரி சமயத்தில் நம்ம வந்து சேவ் அஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. சேவ் அஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த ஷேர்டு நெட்ஒர்க்லேருந்து வெளியில் வந்துடுவோம். ஸோ வந்து நம்ம சேவ் பண்ணுறது மற்ற யூசருக்கு போகாது. ஸோ வந்து டேட்டா லாஸ் தான் ஆகும். ஸோ வந்து அது மாதிரி சமையல மட்டும் சேவ் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. அதாவது ஷேர்டு ஃபைலாக இருந்தால் மட்டும் சேவை யூஸ் பண்ணுறது நல்லது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் இருந்தோ இல்லை எங்கே இருந்தோ ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்போதுமே சேவ் அஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறது தான் பெட்ரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைல் நான் சேவ் அஸ் கொடுத்துருக்கேன். சேவ் அஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது பண்ணுறேன்னு வைங்க, இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு கொடுத்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நியூ எக்ஸாம்பிளுக்கு வந்து நியூ கொடுத்து ஒரு ஃபோல்டரை கூட க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் கூட சேவ் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல்ஸ் நான் எக்ஸாம்பிள் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி, அதாவது ஃபைல் டேட்டா எது ரிலேட்டடோ அது மாதிரி நேமிங் இருக்கிறது தான் பெட்ரு. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறதுனால இப்படி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த நேமிங் நீங்கள் வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பழைய ஃபைல் வந்து அப்படியே இருக்கும். புது ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோமோ அது வந்து அந்த புது ஃபைலில் சேவ் ஆகும். நீங்கள் ஒருவேளை நான் இப்போ வந்து பழைய ஃபைலை வந்து இருக்கிற டேட்டாவை டெஸ்ட்ராய் பண்ணாமல் நம்ம புது ஃபைலில் இருக்கிற டேட்டாவை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் இங்கே இன்னும் இதுலேயே நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். பட் ஆனால் ஸ்டார் இது மாதிரி சிம்பிள்லாம் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்காது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து எக்ஸல் ஒர்க் புக் வந்து இங்கே சேவ் பண்ணுறதுல இன்னொரு இவ்வளோ ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து எக்ஸல் ஒர்க் புக்காக தான் சேவ் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை அந்த புக்கில் மேக்ரோ இருந்தால் கண்டிப்பாக மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மேக்ரோ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வந்து மேக்ரோவை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். பட் ஆனால் இந்த இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது மாதிரி ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த மாதிரி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஃபைல் எந்த மேக்ரோ இல்லை. ஸோ ஆஸ் யூஸ்வல் மெஜாரிட்டி சேவ் பண்ணுற மாதிரி எக்ஸல் ஒர்க் புக்காகவே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டரில் அது சேவ் ஆகிக்கும். ஸோ வந்து பழைய ஃபைல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட நேமும் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சா. ஸோ வந்து அந்த பழைய ஃபைலோட இருக்கிற டேட்டா அப்படியே இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்மளுக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே நியூ ஃபைலில் இருக்கும். ஸோ வந்து பழைய டேட்டா எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.